புதுச்சேரியில் படுகொலை செய்யப்பட்ட 9 வயது சிறுமியின் இறுதி ஊர்வலம் தொடங்கியிருக்கிறது. ஏராளமான பொதுமக்கள் இந்த ஊர்வலத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் சிறுமியின் உடலானது சோலைநகர் மயானத்தில் தகனம் செய்யப்பட இருக்கிறது. போதைப் பொருட்களை ஒழிக்க வேண்டும் என அங்கு கூடியிருக்கும் பொதுமக்கள் முழக்கமிட்டு வருகிறார்கள். தொடர்ந்து கிருஷ்ணா விவரங்களை வழங்கிட கேட்கலாம். கிருஷ்ணா, எவ்வளவு பேர் அந்த ஊர்வலத்திற்கு வந்திருக்காங்க? அந்த பகுதி மக்கள் மட்டும்தான் இருக்காங்களா? இது குறித்தான விவரங்கள். நிச்சயமாக அந்த சிறுமியின் இறுதி ஊர்வலமானது சற்று நேரத்துக்கு முன்புதான் துவங்கியது. இந்த ஊர்வலமானது அந்த இடுகாட்டிற்கு செல்லக்கூடிய தூரமானது 2 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த இடுகாடு உள்ளது. இந்த இடுகாடு இறுதி ஊர்வலத்தில் பொதுமக்கள் ஆயிரக்கணக்கானோர் இந்த இறுதி ஊர்வலத்தில் பங்கேற்றுள்ளனர். இது புதுச்சேரியில் உள்ள சோலைநகர் பகுதி, முத்தியால் பகுதி மட்டும் இந்த ஊர்வலத்தில் பொதுமக்கள் கலந்து கொள்ளவில்லை. புதுச்சேரி சார்ந்த அனைத்து பகுதியிலுமே ஏற்கனவே நேற்று பல்வேறு தரப்பினரும் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். அதே போல இந்த ஊர்வலத்தில் புதுச்சேரியை சுற்றி உள்ள அனைத்து பகுதியிலிருந்தும் தன்னார்வலர்களும் பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள், அரசியல் பிரமுகர்கள் உட்பட பல்லாயிரக்கணக்கான அந்த ஊர்வலத்தில் இந்த வழிநடிகளுமே இந்த ஊர்வலத்திற்கு பங்கேற்ற உள்ளனர். மேலும் அந்த வழிநடிகளும் பூக்களால் அந்த சிறுமிக்கு அஞ்சலி செலுத்தி இந்த ஊர்வலத்தில் பங்கேற்றுள்ளனர். இந்த ஊர்வலம் மட்டும் இல்லாமல் இந்த ஊர்வலத்தில் பங்கேற்கக்கூடிய 2 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இந்த இடுகாட்டிற்கு முழுவதுமே இருபுறமும் இருக்கக்கூடிய இந்த வீடுகளிலிருந்தும் பொதுமக்கள் தங்களுடைய அஞ்சலியை இந்த இறுதி ஊர்வலத்தில் அந்த சிறுமி கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ள இந்த சம்பவம் அனைத்து தரப்பு மக்களுக்கும் பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில் தான் புதுச்சேரியில் தற்போது அந்த சிறுமியின் இறுதி ஊர்வலமானது நடைபெற்று வருகிறது. இந்த இறுதி ஊர்வலத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி அந்த சிறுமியின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக ஊர்வலமாக நடந்து சென்று வருகின்றனர். இந்த ஊர்வலத்திற்காக புதுச்சேரியில் உள்ள அனைத்து தரப்பு மக்களும் தங்களுடைய வேலைகளையும் விட்டு இந்த அஞ்சலியை செலுத்தி வருகின்றனர். புதுச்சேரி சார்ந்த அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி மணிகண்டன், தற்போதைய முத்தியால்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் உள்பட அவங்களுடைய ஆதரவாளர்கள் என ஆயிரக்கணக்கான பேர் இந்த ஊர்வலத்தில் பங்கேற்ற உள்ளனர். மேலும் இந்த ஊர்வலத்தில் அசம்பாவித சம்பவம் நடைபெறாமல் இருக்குவதற்காக டிஜிபி இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளார். 100க்கும் மேற்பட்ட இந்த போலீசார் இந்த பகுதியில் அந்த 2 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் வழிநெடுகிலும் போலீசார் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. ஏனென்றால் நேற்று முழுவதுமே புதுச்சேரி முழுவதும் போர்க்களமாக காணப்பட்டது. தடியடியானது நடைபெற்றது. ஆங்காங்கே சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில இந்த சிறுமி பாலியல் துன்புறுத்தல் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில இந்த சிறுமியின் கொலை செய்யப்பட்ட நபர்களை தங்களிடம், அதாவது பொதுமக்களிடம் ஒப்படையுங்கள், நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம், அவங்களுக்கு தண்டனை நாங்களே கொடுக்கிறோம், நீங்கள் எந்த ஒரு தண்டனையும் கொடுக்க வேண்டாம், ஏனென்றால் நீங்கள் தண்டனை கொடுக்க என்றும் சொல்லும் பொழுது அந்த ஒரு 2 வருடமோ இல்ல 3 வருடமோ இல்ல குறைஞ்சபட்சம் 10 வருடமோ அந்த நபருக்கு தண்டனை கொடுப்பீர்கள். அதன் பிறகு அந்த குற்றவாளி வெளியே வருவார். ஆனால் எங்கள்கிட்ட விடுங்க, நாங்களே அவர்களை அடித்து சாலையில் அடித்து கொலை செய்வோம் என்று அவர்கள் பொதுமக்கள் ஆவேசமாக இது பண்ணிட்டு அந்த போராட்டமானது பல்வேறு தரப்பிலும் அந்த போராட்டம் நடைபெற்றது. அதே போல கல்லூரி மாணவர்களும் வகுப்பு புறக்கணித்து இந்த போராட்டத்தில் முன்னெடுத்தனர். இதன் அடிப்படையில் தான் நேற்று இரவு முதல் புதுச்சேரி அந்த முத்தியால்பேட்டை பகுதி முழுவதுமே போலீஸ் பாதுகாப்பு இரவு முதல் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டது. இது இந்த காலையில் 9 மணி அளவில் இந்த ஊர்வலத்தை தொடங்கினால் தான் நம்ம சீக்கிரமாக அந்த உடலானது இடுகாட்டிற்கு கொண்டு செல்ல முடியும். அதன் பிறகு அந்த இறுதி அஞ்சலியானது செலுத்தப்படும் என்ற நோக்கில் புதுச்சேரி காவல்துறையினர் இதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். தற்போது அந்த இறுதி ஊர்வலமானது நடைபெற்று வருகிறது. கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு தூரத்திற்கு இந்த ஊர்வலமானது நடைபெற்று வந்த நிலையில் இந்த பாப்பம்மாள் இடுகாட்டிற்கு 10 நிமிடத்தில் இந்த இறுதி ஊர்வலமானது முடிவடைய இருக்கிறது. அதன் பிறகு அந்த சிறுமியின் உடலுக்கு இறுதியாக
பெற்றோருடைய இறுதி அஞ்சலி செலுத்தப்பட்டு அதன் பிறகு நல்லடக்கம் செய்யப்பட உள்ளது. புதுச்சேரியில் உள்ள இடுகாட்டில், அந்த பாப்பம்மாள் இடுகாட்டில் அந்த பகுதியில் இருக்கும் பகுதி மக்களும் இந்த சுடுகாடு முழுவதுமே அந்த இறுதி ஊர்வலத்தை பார்ப்பதற்கும் அந்த இறுதி அஞ்சலியை பார்ப்பதற்கும் அந்த சிறுமி பயங்கரமாக பாலியல் துன்புறுத்தல் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பு ஏற்படுத்திய நிலையில் இந்த சிறுமியை பார்ப்பதற்காகவே அந்த பொதுமக்கள் தங்களுடைய கண்ணீர் மல்க பிரியா விடியை கொடுத்து வருகின்றனர். இந்த ஊர்வலமானது தற்பொழுது இடுகாடு வந்துள்ளது. இந்த இடுகாட்டிற்கு வருவதற்கு இன்னும் 10 நிமிடம் ஆகும் என்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. ஏன்னா இந்த சாலை முழுவதுமே பொதுமக்கள் ஆயிரக்கணக்கானோர் இங்க கூடியிருப்பது காரணமாக இந்த ஊர்வலமானது பொறுமையான முறையில் தான், அதுவும் அமைதியான முறையில் ஊர்வலம் நடைபெற்று வருகிறது. அதே நிலையில் இந்த ஊர்வலத்தில் கோஷங்களும் எழுப்பப்பட்டு வருகிறது. இந்த பாலியல் துன்புறுத்தல் செய்யப்பட்டு இந்த சிறுமி இழந்ததுக்கு காரணம் புதுச்சேரியில் அதிகரித்து வரும் போதைப் பொருட்கள், பல்வேறு விதமான ஸ்டாம்புகள் உட்பட பல்வேறு விதமான இந்த போதை வசதிகளால் தான் இந்த சிறுமி தற்போது அந்த கொலை செய்யப்பட்டிருக்கிறாள், அந்த பாலியல் துன்புறுத்தல் ஏற்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறாள் என்பது வலியுறுத்தியும் முதலமைச்சர் மற்றும் துணைநிலை ஆளுநரை கண்டித்தும் போலீசாருடைய துரித நடவடிக்கை எடுக்காத காரணத்தை கண்டித்தும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும், குற்றவாளிகளை உச்சபட்ச தண்டனையான தூக்கு தண்டனை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வைத்து இந்த கோஷங்களை எழுப்பி அந்த சிறுமி உடலுக்கு இறுதி ஊர்வலத்தில் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இந்த புதுச்சேரி முழுவதுமே இது இந்த சிறுமி இறந்தது பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. 2ஆம் தேதி அந்த சிறுமி காணாமல் போகிறாள். அன்று மாலையை காவல்துறைக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. கடந்த 3 நாட்களாக அந்த சிறுமி வீட்டிற்கு அருகில் தான், அந்த கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டர் அளவில் தான் அந்த குழந்தை சடலமானது அந்த வாய்க்காலில் காணப்பட்டது. ஆனால் இந்த 3 நாட்களாக இந்த போலீசாருடைய மெத்தன போக்கின் காரணமாக தான் அந்த சிறுமி உடலானது உடனடியாக கண்டுபிடிக்க முடியவில்லை. இதனை வலியுறுத்தி தான் காவல்துறையினை ஒட்டுமொத்தமாக கிருஷ்ணா தொடர்ந்து பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.